ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மத்தியானம் சாப்பிட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிச்சு கிரைண்டரை கழுவி உளுந்து போட்டு விட்டாச்சுங்க. உளுந்தை வந்து எப்போதுமே ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அரைச்சோம்னா நல்லா பந்தாக விடுவாங்க. உளுந்து பாருங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. உளுந்தை வலிச்சிட்டு அரிசியை போட்டாச்சு. அவங்களுக்கு கடை ஓடி மாவு ரெடி ஆயிடுச்சு. அந்த அக்கா வந்து ஜாமான்லாம் விளக்கி பழப்பலான்னு வச்சுட்டு போயிட்டாங்க. நான் கோயிலுக்கு வீட்டில் விளக்க வச்சுட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு போனால் அவங்க சாஃப்ட்டாக ஆயிடுவாங்கன்னு பிசைஞ்சு வச்சுட்டு கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து வெங்காயம் தக்காளியை நறுக்கி தக்காளி தொக்கு வச்சுட்டு சப்பாத்தியை சுடலாம் அப்படி ரெடி பண்ணியாச்சு. வந்தோடனே மணி ஆயிடுச்சுன்னு கடை தக்காளி வெங்காயத்தை நறுக்கி தாளிச்சு தான் வேர்த்து ஊற்றுது. இந்த ட்ரெஸ்ஸோட நின்று சப்பாத்தி நம்மளால் சுட முடியுமா? அப்படியே தக்காளி தொக்கை தாளிச்சுட்டு ஓடி போய் கடால் நைட்டு போய் பட்டுன்னு வந்து கடன்னு சுட்டம் பாருங்க. சப்பாத்தியை சுட்டு அப்படியே சூப்பராக தக்காளி தொக்கையை வச்சு பையன்கிட்ட கொடுத்தா ஹாப்பியாக வாங்கி சாப்பிட்டாங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டான். அவனுக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு மாவு பார்த்தா அதுக்குள்ளே பொங்கி வந்துட்டாங்க. டக்குன்னு கரண்டியை போட்டு கிண்டி 2 பாத்திரத்தில் வலிச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சாச்சு. காலை இட்லியோ தோசையோ நம்ம இஷ்டத்துக்கு ஊற்றிக்கலாம். மாவு 2 பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு. ஓகே பாய், குட் நைட்.